భగవద్గీత 7வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா. பகவதி உத்தம ஸ்லோகே பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. பக்தி பவதி நைஷ்டகி. சாதிபூதாதிதைவம் மாம் சாதிபூதாதிதைவம் மாம் சாதியக்னம் ச யே விதுः சாதியஜ்ஞம் சயே விதுः பிரயாணகாலே அபி ச மாம் பிரயாணகாலே அபிச்சமாம் தே விதுர்யுக்தசேதசா. விதுர்யுக்தசேதசः. ஆதிபூத மேலும் பௌதீக தோற்றத்தின் ஆள்பவனாக ஆதி தெய்வம் எல்லா தேவர்களையும் ஆள்பவனாக மாம் என்னை ஷ ஆதி யக்னம் மற்றும் எல்லா யாகங்களையும் ஆள்பவனாக ச மேலும் ஏ எவர்கள் விதுகு அறிகின்றனர் பிரயாண மரண காலே காலத்தில் அபி கூட ச மேலும் மாம் என்னை தே அவர்கள் விதுகு அறிகின்றனர் யுக்த சேதச அவர்களது மனம் எண்ணில் ஈடுபட்டு. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபக ஆச்சாரியர் ஆசா பக்தி வேதாந்த சாமி ஸ்ரீ பிரபுபாத் டாகூர் மகாராஜுக்கு மீண்டும் சொல்லுங்க. பௌதீக தோற்றம் தேவர்கள் மற்றும் எல்லாவித யாகங்களை ஆள்பவனாகவும் பரமபுருஷனாகவும் என்னை அறிந்து என்னை பற்றிய உணர்வுடன் இருப்பவர்கள் மரண நேரத்திலும் கூட பரமபுருஷ பகவானான என்னை அறிய முடியும். பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவோர் பரமபுருஷ பகவானை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் என்னும் பாதையிலிருந்து ஒருபோதும் விலகுவதில்லை. கிருஷ்ண உணர்வின் திவ்யமான தொடர்பில் பரமபுருஷர் எவ்வாறு பிரபஞ்ச தோற்றத்தையும் தேவர்களையும் ஆட்சி செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். படிப்படியாக இத்தகைய திவ்யமான உறவின் விளைவாக ஒருவன் பரமபுருஷ பகவானின் மீது பூரண நம்பிக்கையை பெறுகிறான். அத்தகைய கிருஷ்ண பக்தனால் இறக்கும் தருவாயில் கிருஷ்ணரை மறக்க முடியாது. இவ்வாறாக அவன் இயல்பாகவே பரமபுருஷரின் வாசஸ்தலமான கோலோக விருந்தாவனத்திற்கு உயர்வு பெறுகிறான். இந்த 7ஆம் அத்தியாயம் எவ்வாறு பூரண கிருஷ்ண உணர்வினை அடைய முடியும் என்பதை முக்கியமாக விளக்குகின்றது. கிருஷ்ண உணர்வின் ஆரம்பம் கிருஷ்ண பக்தர்களுடன் தொடர்பு கொள்வதாகும். அத்தகைய உறவு ஆன்மீகமானது என்பதால் உடனே அஃது ஒருவனை பரமபுருஷனான நேரடி தொடர்பில் இணைத்து விடுகிறது. பின்னர் கிருஷ்ணரின் கருணையினால் அவரே புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் உயிர்வாளியின் ஸ்வரூப நிலையையும் எவ்வாறு அவன் கிருஷ்ணரை மறந்து ஜட செயல்களில் பந்தப்படுத்தப்பட்டுள்ளான் என்பதையும் முறையாக புரிந்து கொள்ள முடியும்.
நல்லுறவின் மூலம் கிருஷ்ண உணர்வினை படிப்படியாக வளர்த்து கிருஷ்ணரை மறந்ததாலேயே ஜட இயற்கையின் நேதிகளில் தான் சிறைப்பட வேண்டியதாயிற்று என்பதை ஜீவாத்மா அறிய முடியும். மேலும் கிருஷ்ண உணர்வினை மீண்டும் பெறுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பே இந்த மனித பிறவி என்பதையும் இதனை பரமபுருஷரின் காரணமற்ற கருணையை பெறுவதற்கு உபயோகிக்க வேண்டும் என்பதையும் அவன் புரிந்து கொள்ள முடியும். துயரத்தில் உள்ள மனிதன், கேள்வியுடைய மனிதன், பௌதீக பொருட்களுக்கான தேவையுடைய மனிதன், பிரம்ம ஞானம், பரமாத்ம ஞானம், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோயிலிருந்து விடுதலை மற்றும் முழுமுதற் கடவுளை வழிபடுதல் முதலிய பல்வேறு விஷயங்கள் இந்த அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் எவனொருவன் கிருஷ்ண உணர்வில் உண்மையான ஏற்றம் பெற்றுள்ளானோ அவன் பல்வேறு வழிமுறைகளை கண்டு கொள்வதில்லை. அவன் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் தன்னை நேரடியாக எளிமையாக ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் பகவான் கிருஷ்ணருடைய நித்திய தொண்டன் என்னும் தனது ஸ்வரூப நிலையை அடைகின்றான். அத்தகு நிலையில் தூய பக்தி தொண்டில் முழுமுதற் கடவுளை பற்றி கேட்பதிலும் அவரை புகழ்வதிலும் அவன் ஆனந்தம் அடைகின்றான். இவ்வாறு செய்வதன் மூலம் தனது நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேற்றிவிடும் என்பதில் அவன் திடமான நம்பிக்கை கொண்டுள்ளான். இந்த உறுதியான நம்பிக்கை திருடவரத எனப்படுகின்றது. பக்தி யோகம் அல்லது திவ்யமான அன்பு தொண்டின் தொடக்கம் இதுவே எல்லா சாஸ்திரங்களின் தீர்ப்பாகும். அந்த உறுதியான முடிவின் சாரமே இந்த 7ஆம் அத்தியாயம். Okay. Om Ajnanaatimirandasya Gnananjanashalakaya Chakshurmilitam Yena Tasmai Shri Gurave Namaha Shri Chaitanya Manobishtam Stapitam Yena Bhutale Swayam Rupakada Mahyam Tatati Swapadantikam Vandeham Shri Guru Shri Yuta Padakamalam Shri Gurun Vaishnavamcha Shri Rupam Sakrajatam Sahagana Raghunathanvitam Tam Sajivam Sadvaitam Savadutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padam Sahagana Lalita Shri Vishaka Vitamsha He Krishna Karuna Sindhu Dinabandhu Jagatpati Gopesha Gopika Kanta Radha Kanta Namastute Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanu Sude Devi Pranamami Haripriye Vancha Kalpatarbhisya Kripa Sindhu Pyevacha Patitanam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha Nama Om Vishnupadaya Krishna Prashtaya Bhutale Shri Mate Bhakti Vedanta Swami Niti Namine Namaste Saraswatate Gauravani Pracharine Nirvisesha Shunyavadi Paschatate Shatarine Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லோரும் ஈவினிங் சண்டே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த அத்தியாயமோட தமிழ் என்ன பேர்? ஞானம். ஓகே. இந்த சாதி பூத்தாக்கு என்ன வேர்ட் மீனிங் என்ன தமிழில்? ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க? சாதி பூத, மேலும் பௌதிக தோற்றத்தின் ஆள்பவனாக. ஓகே. ஆதி எல்லா தேவர்களையும் ஆள்பவனாக. ஓகே. சாதி. ஓகே. ஸோ இந்த அத்தியாயத்தில், இந்த 7ஆவது அத்தியாயத்திலேருந்து 12ஆவது அத்தியாயம் வரைக்கும் பகவானை பற்றின அறிவு பற்றி வரும், பகவானை பற்றின விஷயங்கள் வரும். நடுவார அத்தியாயம் 7லேருந்து 12. பொதுவாக இந்த உலகத்தில் ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் போகிறாங்க, யூனிவர்சிட்டிஸ், வெளிநாடெல்லாம் போய் படிப்பாங்க. பொதுவாக எதுக்கு போய் படிப்பாங்கன்னா நிறைய அறிவு வேணும். நிறைய அறிவு இருந்தால் நல்லா பணம் சம்பாதிக்கலாம், சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் தான் நிறைய பேர் போய் படிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். ஸோ இந்த உலகத்தை பற்றி நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த உலகத்தை படைச்சவர் விட்டுட்டாங்க எல்லாரும். இந்த உலகத்தை படைக்கிறார் இல்லையா, அவரை பற்றின அறிவு விட்டுட்டாங்க.
அப்போது சில பேர் கேள்வி கேட்கலாம், நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற சில பேர் கேள்வி கேட்கலாம். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தை படிச்சிருக்காருலே ஒருத்தர், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரை பற்றி தெரியலனா இந்த உலகத்தை பற்றி நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்க முடியாது. இட்ஸ் டிஃபிகல்ட். அந்த உலகத்தை சிருஷ்டிகர்த்தா கிருஷ்ணா அவரை பற்றி தெரியும் பொழுது இந்த உலகம் அவர் ஏன் படைத்தார், இந்த உலகத்தை எதுக்காக படைத்தார், இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு புரியும். இல்லை புரியாது. சம்டைம்ஸ் இந்த பகவத்கீதை படிக்கலைன்னு வைங்க, இந்த படிக்காதவங்கள்ட்ட போய் நாம் ஏன் இந்த உலகத்துக்கு வரணும், எனக்கு ஏன் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டால் அவங்களுக்கு புரியாது. இதெல்லாம் ஏன் நடக்குது அது புரியாது. ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரியும். வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த நபர் பகவான், அவரை பற்றின விஷயங்கள்லாம் வருது. இந்த 7வதுலேருந்து 12வது வரைக்கும் பகவானை பற்றின விஷயங்கள், நிறையா விஷயங்கள் வரும். ஸோ இந்த அத்தியாயத்தில், இந்த ஸ்லோகத்தில் சாதி பூதாதி தெய்வம் மாம், சாதி பூதாங்கிறார். தமிழ் என்ன சொன்னீங்க அந்த வார்த்தை? பௌதீக தோற்றத்தினை ஆள்பவனாக, எல்லா தேவர்களையும் ஆள்பவனாக. ஓகே. இங்கிலீஷில் என்ன சொல்லுவேன்னா, கவர்னிங் பிரின்சிபல் ஆஃப் த மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன். இது ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. அப்படின்னா ஒரு உதாரணம், இந்த உலகம் பஞ்சபூத்தால் செய்யப்பட்டிருக்கும் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம உடல் கூட பஞ்சபூத்தால் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் மனசு, புத்தி, அகங்காரம் அதுவும் இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, 5 என்ன, நீர், நெருப்பு, காற்று எல்லாம் சொல்லுவாங்க. இந்த 5மே அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கும் சயின்டிஸ்ட்டுக்கு எல்லாமே இந்த 5 எப்படி வேலை பண்ணுதெல்லாம் தெரியாது, இன்றைக்கும் தெரியாது, உண்மையை சொல்கிறேன். ஆனால் அதுவும் 5 வேலை பண்ணுது. இப்போ நெருப்பு இருக்குன்னா, நெருப்பு சுடுதுன்னா அது எப்படி சுடுது அப்படிங்கிற யோசித்து பார்த்தா அது தெரியாது. அது ரொம்ப டிஃபிகல்ட். நெருப்பு தொட்டால் சுடுதுன்னா அந்த சுடுற தன்மை அது எப்படி வந்தது, எப்படி இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி சயின்ஸ்லேயும் பதிலெலாம் கிடையாது. நம்ம தண்ணியெல்லாம் தொடும்போது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், அது நெருப்பை தொட்டால் சுடுது. இது எப்படி வருது அப்படின்னு நீ டீப்பாக போய் கேட்டிங்கன்னா சயின்டிஸ்ட்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் அப்போ அது யார் அது பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணர் சொல்ல, அது நான் தான் பண்ணுறேங்கிறார். பகவத்கீதையில் ஸ்லோகம் அது, இந்த 7வது அத்தியாயத்தில் தான் இருக்குது. பூமிரப்போ நலோ வாயு கம்மனோ புத்திரே வச்சா. கிருஷ்ணர் சொல்கிற இது என்னோட சக்திங்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமானது. இதெல்லாம் தண்ணிக்குன்னு சில தன்மைகள் இருக்குது. தண்ணி ஆகட்டும், காற்றாகட்டும். நம்ம காற்றுங்கிறோம், நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 48 விதமான காற்று இருக்குங்கிறாங்க. எனக்கு காற்றுல இத்தனை டைப்ஸ் இருக்கான்னா இருக்குது. நம்ம உடம்புல அத்தனை விதமான காற்று இருக்குது. இந்த யோகா பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணும் பொழுது அந்த காற்றெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால் அவங்க உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நமக்கு ஆச்சரியம், காற்றுல இத்தனை வகை இருக்கான்னா வெளிநாட்டுக்காரங்களும் தெரியாது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார் இருக்குங்கிறார். இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது, இதெல்லாம் உண்மை. ஸோ இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகமே அவரால் தான் இயங்குதுங்கிறார். அவரால் உலகமே இயங்குதுங்கிறார். இந்த உலகத்தை ஏன் படைச்சன்லாம் பேசுகிறார். இந்த உலகத்தில் 4 பேர் இருக்காங்களாம், சொன்னபடி கேட்கவே மாட்டாங்களாம். கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு 4 பேர் இருக்காங்க, சொன்னபடி கேட்க மாட்டான். அவங்க பகவத்கீதை படிக்கிறதோ, பாகவதம் படிக்கிறதோ, கோவிலுக்கு வர்றதோ அதெல்லாம் பண்ணவே மாட்டான். 4 பேர் வரமாட்டாங்க. 4 பேர்
அவங்க பொதுவாக கோயிலுக்கு வருவாங்க, 4 பேர் வருவாங்க, 4 பேர் வரமாட்டாங்க. இதெல்லாமே இங்கே சொல்கிறேன். யார் பேசுகிறேன்? ஸோ இந்த அத்தியாயத்திலுமே வரப்போகிற அத்தியாயத்திலையும் இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு ரொம்ப அழகாக பேச போகிறார். இந்த உடல் எப்படி இயங்குதுன்னு பேசுகிறார். கிருஷ்ணர் அதுவும் பேசுகிறார். 5வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் பேசுகிறார். அப்போது நாம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தை மொத்தம் கண்ட்ரோல் பண்ணுறதே கிருஷ்ணா தான் தவிர நாம் கிடையவே கிடையாதுங்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சம்டைம்ஸ் நாமும் நினைக்கலாம், என்னோடய ஃபேமிலி நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், என்னோடய பிஸ்னஸ் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், நம்ம நினச்சிட்ருப்போம். இந்த அத்தியாயம் ஒழுங்காக படிக்கும் பொழுது நல்லா புரியும், கிருஷ்ணா தான் மொத்தம் கண்ட்ரோல் பண்ணிட்டுருப்பார். மொத்தம் கண்ட்ரோல் அவர் தான் பண்ணுவார். இது நாம் கிடையாது. மேபி நாம் நினைக்கலாம், என்னால் தான் என் குடும்பமே நல்லா இருக்குது, நான் இல்லைன்னா என் குடும்பம் அவுட் அப்படின்னு கூட நினைப்பாங்க. நான் இல்லைன்னா பிஸ்னஸ் போச்சு, இந்த குடும்பம் போச்சு, யார் இல்லை பார்க்குறக்கு. இதெல்லாம் நம்மளோட அகங்காரம். இது நம்மளோட அகங்காரம். பகவத்கீதையில் எப்படி வரும்னா, முதல் அத்தியாயம் படிச்சிங்கன்னா அர்ஜுனர் சொல்கிறார், நான் சண்டை போட்டால் பல பேர்த்தை நான் கொல்லணுமே, எல்லோரும் செத்து போயிடுவாங்களே, என்ன ஆகிறது, இதெல்லாம் நிறைய பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் கிருஷ்ணா போக போக கிருஷ்ணர் கடைசியில் என்ன சொல்ல வருவார்னா, 11வது அத்தியாயத்தில் வரும், நீ சண்டை போலினாலும் அவன் சாவத்தான் போகிறான், ஏன்னா நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறார். நீ சண்டை போலினாலும் இவங்கெல்லாம் சாகத்தான் போகிறாங்க, நான் முடிவு எடுத்துட்டேன். நீ சண்டை போட்டால் உனக்கு கிரெடிட் உனக்கு கிடைக்கும். ஓகே, உனக்கு கிரெடிட் கிடைக்கும், உன்னை எல்லாரும் புகழ்வாங்க. நம்ம மகாபாரத்தில் அந்த போர் அதோட ஹீரோவே அர்ஜுனா தான் புகழ்வாங்க. இன்றைக்கி அப்படி தான் பேசுவாங்க, அதோ ஹீரோ யாருன்னு அர்ஜுனான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே எல்லாத்தையும் கொல்றது யாருன்னு பார்த்தா கிருஷ்ணா தான் கொள்வார். இது உண்மை. இது பாகவத்தில் இது பேசப்படுது, பாகவத்தில் இது வருது. கிருஷ்ணர் அந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் அவர் ஜஸ்ட் வந்துன்னு எல்லாத்தையும் பார்த்தாராம், அவ்வளோதான். பார்த்த பார்வையில் ஆயிலெல்லாம் கம்மி பண்ணிட்டாராம். அர்ஜுன் என்ன பண்ண, சும்மா அம்பு எடுத்து விட்டார், அவ்வளோதான். ஃபைனலி பண்ணுறது பூரா கிருஷ்ணா தான் பண்ணிகிட்ருப்பார். பட் எனிவே, இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், இவன் ஆதி தெய்வங்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு பல பொருட்கள் தேவைப்படுது, பல பொருட்கள் வேணும். நிறைய உதாரணத்துக்கு தண்ணி வேணும், நமக்கு பூமியும் தேவைப்படுது, நெருப்பு தேவைப்படுது. அது இல்லாமல் பல விதமான மெட்டல்ஸ்னால் இப்போ ஸ்டீலுங்கிறோம், அயனுங்கிறோம், அலுமினியம், என்ன தங்கம், இதெல்லாம் மெட்டல்ஸ். இதுவும் நம்ம உபயோகிக்கிறோம். இது எல்லாமே சும்மா ஏதோ கிடைக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்லோகத்தில் ஆதி தெய்வங்கிறார். அந்த தேவரில் அவங்க தான் கொடுப்பாங்க, அதுக்கு இன்சார்ஜ் இருக்காங்க. எப்படி நமக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் ஒரு என்ஜினியர் இருக்காங்க, வாட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு அதெல்லாம் நிறைய இருக்குது. அவங்க தான் நம்ம தண்ணி சப்ளை பண்ணுறாங்க, கரண்ட் சப்ளை பண்ணுறாங்க, சில பேர் ரோடெல்லாம் போடுறாங்க, அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது மாதிரி பல தேவர்கள் நமக்கு நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஈவன் இந்த உடல் கூட இது தானால எங்காது, இப்படியெல்லாம் கிடையாது. இந்த உடலை பல பேர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பல தேவர்கள். அந்த தேவர்களுக்கு மேலே கிருஷ்ணா இருக்கார். அதுதான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், அதுக்கு மேலே நான் இருக்கேன். ஸோ நம்ம பகவத்கீதா ஒழுங்காக படிக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் என்ன வரும்னா, எல்லாம் பகவான் அனுகிரகத்தில் நடக்குதோ தவிர ஏதோ எம்முயற்சியிலெல்லாம் நடந்துருச்சுன்னு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி கலியுகத்தில் நிறைய பேர் அவங்கனால தான் எல்லாம் நடக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஒன்றொன்று, இண்டிபெண்ட்டாக என்னால் வாழ முடியும், எனக்கு யாரும் தேவையில்லை, நான் தனியாக நான் நின்று சாதிச்சிடுவேன், நான் வாழ்ந்து காட்டிடுவேன், இப்படி இப்போ நிறைய பேர் பேசுகிறது உண்டு. எல்லாமே தப்பது. ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்ல வர்றார், நாம் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாதுங்கிறார். அப்படின்னா சுதந்திரமாக நம்ம இருக்க முடியாதுங்கிறார். எல்லோரும் அப்படி தான் நினைப்பாங்க, என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இருக்குது.
அவங்க கேள்வி கேட்டால் பிடிக்காது. என்ன கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, பிடிக்காது அவங்களுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு, என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது உண்மை, நாம் என்றைக்குமே அண்டர் கண்ட்ரோல் தான். நம்மளை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் தப்பிக்கொள்ள முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். ஸோ கிருஷ்ணன் இங்கே டிக்ளேர் பண்ணுறார், சாதி பூதாதி தெய்வம் மாங்கிறார். மொத்தம் தேவர்கள் இந்த உலகம் என் கண்ட்ரோலில் இருக்குது, அது நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரோட இது இல்லாமல் நான் தனியாக வாழ்ந்து காட்டணும். இன்றைக்கி அந்த அகங்காரம் ஜாஸ்தியாக இருக்குது. யாரோட தெய்வம் இல்லாமல் நான் தனியாக வாழ்ந்து இதை ப்ரூவ் பண்ணணும் இந்த உலகத்துக்கு. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் தான், நோ டவுட். அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். நம்ம எல்லாருமே டிபெண்ட் தான். டிபெண்ட்னா ஒருத்தர் சான்று தான் வாழ்ந்தாகணும், இது நோ டவுட், சந்தேகமே கிடையாது. நம்மளை கல்யாணம் பண்ணவங்க நம்ம டிபெண்ட் ஆகும். நம்ம குழந்தைங்க மேலே டிபெண்ட்டாக இருப்போம். கூட பிறந்தவங்களோ, அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம பல பேர்த்து மேலே நம்ம டிபெண்ட் ஆகிருக்கோம். மாடு இருக்குது, மாடு மேலே நம்ம டிபெண்ட் ஆகிருக்கோம். அது பால் கொடுக்குது, தயிர் வருது. பல பறவைகள் இருக்குது, நம்ம அது மேலே டிபெண்ட்டாக இருக்கோம். சில பறவைகள் இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம். இதெல்லாம் உண்மை. பறவைகள் இல்லைன்னா நாம் செத்துருவோம். கடல் இருக்குது, கடலுக்குள்ளே ஏன்னோ நிறைய விதமான செடியெல்லாம் இருக்குது. கடலுக்குள்ளே அது செத்துருச்சுன்னா நாம் செத்துருவோம். நமக்கும் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய செடிக்கும் கனெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் உண்மை. அது போயிடுச்சுன்னா நாம் செத்துருவோம். நம்ம பல பேர்த்த டிபெண்ட்டாக இருக்கோம், சும்மாலாம் கிடையாது. நான் அப்படியே தனியாக நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னா பைத்தியக்காரத்தனம். ஆனால் இன்றைக்கி இது மாதிரி தான் இன்றைக்கி சொல்லித்தராங்க. இது நாஸ்திகவாதம். இது ரொம்ப டேஞ்சரஸ். அந்த மாதிரி புரிதல் இருக்கக்கூடாது. என்றைக்குமே நம்ம டிபெண்ட் தான், என்றைக்குமே. இது நாம் மட்டும் இல்லை, பிரம்மா கூட டிபெண்ட். பிரம்மான்னு சொல்கிறோம் இல்லையா, சிருஷ்டி, இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுறாரு. அந்த பிரம்மாவுக்கு அந்த அறிவே கிருஷ்ணா தான் கொடுக்குறார். ஸோ பிரம்மா அவரும் சிருஷ்டி பண்ணுறார், அவரும் டிபெண்ட் தான். ஆனால் இன்றைக்கி கலியுகத்தில் இந்த மாதிரி விஷயம் ஜாஸ்தி. இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வருது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு யாரும் தேவையில்லை, நாங்களே வாழ்ந்துருவோம், எங்களுக்கு யாரும் பைத்தியக்காரத்தனம். அது பகவத்கீதை ஒழுங்காக படித்தா தான் நமக்கு எல்லாரும் தேவைன்னு வரும். யாருமே விடக்கூடாது, எல்லாரும் தேவை தான், நோ டவுட். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் இப்போ இந்த ஸ்லோகத்தில், இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார், இந்த உலகம் புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக இந்த உலகம் புரிஞ்சுக்கணும், தேவர்கள் யாருன்னு புரிஞ்சுக்கணும், கடைசியில் பகவானையும் புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் அந்த கடைசியில் மரண நேரத்துலையாவது புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். கடைசியில் வருதில்ல அப்படி, ஈவன் அட் த டைம் ஆஃப் டெத் இதில் வருதில்ல, பிரயாண காலே அப்பிச்சாமா தே விதுர்யுக்த சேத்தசா. கிருஷ்ணர் சொல்ற அட்லீஸ்ட் இந்த உயிர் விடுற நேரத்துலையாவது இந்த அறிவு இருக்கணுங்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் உயிர் விடுற நேரத்துலையாவது இது புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாருன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த அறிவு ரொம்ப முக்கியம். அது உயிர் விடுற நேரத்தில் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், பகவானை பற்றி தெரியணும். ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்கிறார், ஒருவேளை நீ என்னை நினைக்கலைன்னா கிருஷ்ணர் சொல்கிறார் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்தாகணுங்கிறார். இந்த உலகத்துக்கு மறுபடியும் வரணும். பலதரம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த உலகத்தோட டிசைனே சஃபரிங்கான டிசைன் தான், கஷ்டப்படுறதுக்கான டிசைன் தான் இந்த உலகமே. இது அப்படி தான் பண்ணப்பட்டிருக்கு. ஏங்க பகவான் அப்படி பண்ணார் அப்படின்னா நமக்காவது அவர் பண்ணுறார், நாம் தான் கேட்குறோம். நாம் தான் இங்கே வரணும்னு வந்திருக்கோம், அவருன்னு நம்ம தள்ளலை, நாம்பளாக விருப்பப்பட்டு இங்கே வந்திருக்கோம். இதுதான் உண்மை, இதெல்லாம் உண்மை. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகத்தோட டிசைன் கஷ்டப்படுற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, இங்கே நீ வர வேண்டாம் நம்மளை சொல்கிறார். அட்லீஸ்ட் இந்த மரண நேரத்துலையாவது நினச்சிக்கோங்கிறார். ஸோ இது 7வது அத்தியாயம். 8வது அத்தியாயத்தில் மரணத்தை பற்றியெல்லாம் பேசுகிறார் கிருஷ்ணா. ஏன்னா இங்கே மரணத்தை இந்த ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார். 8வது அத்தியாயத்தில் மரணத்தை பற்றி பேசுகிறார். அந்த மரணம் என்னது, அந்த நேரத்தில் என்ன நினைக்கணும், யாரை நினைக்கணும், அதெல்லாம் பேசுகிறார், கிருஷ்ணர் பேசுகிறார். ஸோ அப்புறம் இன்னொரு அத்தியாயத்திலும் கிருஷ்ணர் சொல்கிறார்,
இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் 4, அது பல தடவை கேட்டிருப்பீங்க. ஜன்மா, மிருத்யு, ஜரா, வியாதி அப்படிங்கிற இந்த 4 யாராலையும் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. நம்ம எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் வியாதி வந்தே தீரும். அதெல்லாம் ஸ்டாப்லாம் பண்ண முடியாது. எத்தனை கோடி இருந்தாலும் வியாதி வரும், எத்தனை கோடி இருந்தாலும் வயசாகும், மரணம் வரும். ஸோ கிருஷ்ணர் நிறைய இடத்துல சொல்கிறார், இதுலேயும் தப்பிச்சிருங்கிறார். ஆனால் அது தப்பிக்கணும்னா இந்த பகவத்கீதை, இந்த அறிவு வேணும். இந்த அறிவில்னு தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் கஷ்டம்தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப அறிவு வேணும். அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது, டிஃபிகல்ட்டாக, ரொம்ப கஷ்டம். அது இந்த அத்தியாயத்திலே கிருஷ்ணர் சொல்கிறார். இது புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கடினம்னு கிருஷ்ணரே சொல்கிறார். பகுனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், பல கோடி ஜென்மம் எடுத்தால் தான் இது புரியும். பல கோடி ஜென்மம் எடுக்கணுங்கிறார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை, பகவான் நாமா சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி, கிருஷ்ணரே சொல்கிறார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு கருணை நாமா சொல்லும்போது புரியும். கண்டிப்பாக இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் ஏன் இதெல்லாம் பேசுகிறாருன்னா, இந்த உலகத்தை புரிஞ்சுக்கோங்கிறார். பகவானையும் புரிஞ்சுக்கணும். பட் பகவானை புரிஞ்சுக்காமல் இந்த உலகம் புரிஞ்சுக்க முடியாது, முடியவே முடியாது நம்மளால். இன்றைக்கி நிறைய பேர் இந்த உலகத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பகவானை விட்டுட்டதுனால உலகமும் புரிய மாட்டேங்குது. அவன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் புரிய மாட்டேங்குது. இது ஏன் எனக்கு நடக்குது, இது ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் புரியாது, அவங்களுக்கு புரியாது, டிஃபிகல்ட். இந்த உலகத்தை படைச்சவரை புரிஞ்சுக்கணும். அதனால கிருஷ்ணா அவரை பற்றியும் பேசுகிறார். அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவர் யார் என்ன தெரிஞ்சுக்கணும். ஒரு சிம்பிள் உதாரணம், இப்போ யாராவது பென்ஸ் கார் வாங்கியிருக்கேன்னு சொன்னான்னு வைங்க. பென்ஸ் கார் வாங்கிட்டானா உடனே தெரியும், பென்ஸா இது இந்த பிராண்டு, இவங்க இப்படி அது அப்படி, உடனே அந்த கம்பெனி பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க பண்ணான்னு இது பெரிய கார் தான், பென்ஸ் பிராண்டா இது ஹை கிளாஸ் பிராண்ட், வேறு ஏதாவது பிராண்டா இது சாதாரண பிராண்டு. அப்போ அந்த தயாரிக்கிறவனை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இவங்கன்னா இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும், இவங்க வண்டி நல்லாயிருக்கும். அப்போது அந்த தயாரிக்கிறவர் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ, பகவான் பற்றி தெரிஞ்சுக்கணும். அவரை பற்றி தெரிஞ்சுக்கல இந்த உலகம் புரியாது, இந்த உலகம் புரியாது. அப்படின்னா ஈவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிருக்காங்களே அவங்களையும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது, டிஃபிகல்ட். நம்ம குழந்தைய நம்ம புரிஞ்சுக்க முடியாது. சொல்லப்போனால் நம்மளே நமக்கு புரியாது, நம்மளே நம்ம புரிஞ்சுக்க முடியாது, உலகமும் புரியாது. யார் கிருஷ்ணர் புரிஞ்சுக்கலைன்னா எதுவும் புரியாது. கடைசி கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. அந்த கன்ஃபியூஷனில் இருக்கிறனால மரணம் மோசமாக இருக்குங்கிறாங்க. இது கிருஷ்ணர் சொல்கிறார், மரணம் மோசமாக இருக்கும். ஏன்னா கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஒரு மன அழுத்தம் வந்துடும். இப்போ இன்றைக்கி உலகத்தில் மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. நிறைய பேர் அது ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க, மாத்திரையெல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் உண்மையிலே பகவத்கீதை படிக்கலைன்னா யாராக இருந்தாலும் வந்துடும். ஸ்ட்ரெஸ் வரும், ஆன்சைட்டி, ஒரு பதட்டமாக இருக்கும், லைஃப் பூரா பதட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த அறிவு இல்லை. இந்த அறிவு இல்லைன்னா பதட்டம் வந்துடும். எவ்வளோ பணம் இருந்தாலும் பதட்டம் வரும், பயம் வரும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த அறிவை எடுத்துக்கோ அப்படிங்கிறார். இந்த அறிவை எடுத்துக்கணும். அப்போ இந்த உலகம் படைத்த கிருஷ்ணா அவர் ஏன் படைக்கிறார், ஏன் இத்தனை வெரைட்டியான ஜனங்க, பலவிதமான கிரகங்கள், இது எல்லாம் டீட்டெயில்ஸ் பாகவத புராணத்தில் பேசப்பட்டிருக்கு. எல்லாமே காரணங்கள் இருக்குது, சும்மா நடக்கலை. எத்தனையோ ஜீவராசி இருக்குது, பலவிதமான செடிகள், பலவிதமான மிருகங்கள், இதெல்லாம் ஏன் இருக்கணும்? இதெல்லாம் பொதுவாக எந்த சயின்டிஸ்டும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் பதில் ஸ்ரீமத் பாகவத புராணம் எழுதப்பட்டிருக்கு. பலவிதமான மிருகங்கள்லாம் இருக்குது. 4 கால் மிருகம் இருக்குது, 100 கால் பூச்சி எல்லாம் இருக்குது, 2 கால் ஓடுற அது நிறையா இருக்குது, எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் எதுக்கு இத்தனை? எல்லாம் காரணங்கள் இருக்குது, சும்மாலாம் யாரும் படைக்கலை. ஆனால் இது நம்ம தெரிஞ்சுக்கணுமானா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
இது தெரிஞ்சுக்காமல் எனக்கு மன அமைதி வேணும் அப்படின்லாம் வராது. இது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வியாசர் நமக்காக எழுதிட்டார். வியாசர் தான் இதெல்லாம் எழுதுறார். புராணங்கள், வேதங்கள், இத்திஹாசங்கள் உட்காந்து எழுதிட்டார் நாம் படிக்கணுக்காக. ஆனால் அதை விட்டுட்டோம்னா முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நமக்கு எதுவுமே தெரியாது. மேபி பேருக்கு பக்கத்தில் பல டிகிரி இருக்கலாம், இருந்தாலும் ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பிரச்சனைகள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. தனக்கு வர பிரச்சனைகளும் ஹேண்டில் பண்ண தெரியாது. நம்மளுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, நமக்கு ஒரு குழந்தை, மாமனார் மாமியார், சொந்தக்காரங்க, எந்த பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண தெரியாது அவங்களுக்கு. அப்போ இந்த பகவத்கீதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பகவத்கீதா படிக்கணும்னு சிவபெருமான் சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறாங்க இது படிக்கணும். அதே சமயத்தில் அந்த கிருஷ்ணரோட ராமநாமா சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். ரெண்டுமே பண்ணி ஆகணும். பக்தர்களோடு இருக்கணும், அப்போதான் இந்த அறிவு நமக்குள்ளே போகும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் இந்த பிரயாண கால, இந்த மரணம், இந்த உலகத்தில் யாருமே தப்பிக்க முடியாத ஒரு விஷயம்னா அது மரணம் தான். எப்பேற்பட்டாலும் மரணத்திலையும் தப்பிக்க முடியாது. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் அது மரணம் வரும். அது ஒரு பெரிய சயின்ஸ். கிருஷ்ணர் பகவத்கீதையில் மரணத்தை பற்றி பேசுகிறார். இது அபசகுனமெல்லாம் கிடையாது. சில பேர் அபசகுனம்னு நினைப்பாங்க. நோ, அது எல்லாரும் சந்திச்சே ஆகணுமே, சந்திச்சே ஆகணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கருட புராணத்தில் அதை பற்றி நிறைய எழுதப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தயாராகணும், மரணத்துக்கு தயாராகணும். இது யாருமே சொல்லி தர மாட்டான். ஸ்கூலெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தயார் பண்ணுறாங்க. ஓகே, அந்த பணம் சம்பாதிக்கிறது கடைசியில் விதின்னு ஒன்று இருக்குது. அது சரியில்லைன்னா அதுவும் சம்பாதிக்க முடியாது. பட் மரணத்துக்கும் தயாராகணும். அது கிருஷ்ணர் சொல்லித்தரார். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். பணம் சம்பாதிக்கணும், நோ டவுட். ஓகே, எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஸோ அப்போ பெரிய எல்லா ஆச்சாரியாசும் சொல்கிறபடி இந்த பகவத்கீதா மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாம சங்கீர்த்தனம் அது மிஸ் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க வீட்டிலே ஹரே கிருஷ்ணா சொல்லணும். அது ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. டெய்லி பகவத்கீதை ஒரு ஸ்லோகம் படிக்கிற ஒன்றும் கஷ்டம் கிடையாது. டெய்லி ஒரு ஸ்லோகம் படிக்கிற கஷ்டம் கிடையாது, படிக்கணும். இது படிக்கும்பொழுது நம்ம பியூரிஃபை ஆகும். பியூரிஃபைனா சுத்தமாகும். மனசு புத்தியெல்லாம் சுத்தமாகும். அந்த மனசு புத்தி சுத்தமாகும்போது எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறதெல்லாம் புரியும், இல்லை புரியாது நமக்கு. இது ஒரு பெரிய மாயை. என்னென்னா நம்ம எல்லாம் தெரியும் நாமளே நினச்சிக்குவோம், அதுதான் பெரிய மாயா. கடைசியில் ஒன்றும் தெரியாது நமக்கு. எல்லாம் தெரியும் நினச்சிட்ருக்கோம், ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு தெரியும் நானாக நினச்சிக்கிறேன். உண்மையில் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, பேச்சுக்கு சொல்கிறேன், 24 மணி நேரம் சந்தோஷமாகவே இருப்பாங்களாம். அவங்கவுங்களே செக் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் 24 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்கவுங்களே செக் பண்ணிக்கணும். நான் இல்லை அப்படின்னாலே எனக்கு நிறைய விஷயம் தெரியாது, எனக்கு அறிவு கம்மின்னு அர்த்தம். எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. 24 hours 365 நாள் சந்தோஷமாகவே இருப்பாங்க. அப்படி ஒரு நிலை இருக்கான்னா இருக்குது. இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது. ஸோ எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட், டெய்லி பகவத்கீதை படிங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். இது பிரம்மாவே சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா வீட்டில் சொல்லுங்கள். ஒன்றும் பெருசாக லட்சத்துலேயோ கோடியிலையோ பணம் செலவு பண்ண அவசியம் இல்லை. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சிம்பிளாக வீட்டில் உட்காந்து டெய்லி பகவத்கீதா படிக்கிறது, ஹரே கிருஷ்ணா சொல்கிறது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பலது தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பல பேர் இருக்காங்க, இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் இட். வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஏதோ பெரிய யாகம் பண்ணணும், எங்கேயோ ஒரு பெரிய எங்கேயாவது ஒரு தூரமாக ஒரு கோயிலுக்கு போய் ஏதாவது பண்ணணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இது பிரம்மா சொல்கிறார், நான் சொல்லலை, பிரம்மா. ஸ்தானே ஸ்திதா ஸ்ருதிகதான் தன்வான் மனோபிர் அப்படின்னு சொல்கிறார். எங்கே இருக்கையோ அங்கே இரு, நல்ல பகவான் பற்றி கேளு சொல்கிறார். இந்த உடலும் வாக்கும் மனசும் மூணுமே கிருஷ்ணா கொடு அப்படிங்கிறார். கிருஷ்ணாக்கு யூஸ் பண்ணுங்கிறார். தட்ஸ் இட். வேறு ஒன்றும் பெருசாக ஏதோ ஒரு பூஜைகள், யாகங்கள், தவங்கள் அவசியமே கிடையாது, தேவையில்லை. நாம சொல்லிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தாலே போதும். தட்ஸ் இட். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன்.
ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. மும்தாஸ். மரணத்துக்கு எப்படி தயாராகும்? ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணா அது ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஆச்சாரியர் சொல்கிறபடி டெய்லி வாழணும். அவர் சொல்கிறபடி தான் வாழணும். அவர் சொல்லபடி வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மரணம் தயாராகும். ஆட்டோமேட்டிக்காக அதுவும் நடக்கும். ஜஸ்ட் லைக் ஒரு டீச்சர் சொன்னபடி ஸ்டூடெண்ட் கேட்குறான்னு வைங்க, டெய்லி அவன் எக்ஸாம் எப்போ வச்சாலும் எழுதிடுவான். எப்போ வச்சாலும் எழுதுவான். டீச்சர்ஸ் வந்து டெய்லி கேட்டால் கேட்கலின்னு என்ன ஆகும்? திடீர்னு எக்ஸாம் வச்சா ஃபெயில் ஆகிடுவோம். ஸோ ஆச்சாரியர்கள் சொல்கிறபடி டெய்லி கேட்குறோம் அப்படின்னா அந்த மரணத்துக்கு எப்பவுமே ரெடியாக தான் இருப்பான். எப்போ வந்தாலும் பிரச்சனை இல்லை. எனி டைம் இஸ் ஓகே, இல்லைன்னா ப்ராப்ளம். பட் மரணத்துக்கு தயாராகணும். இது வெளியே யாரும் சொல்கிறது இல்லை, இது பகவத்கீதையில் இருக்கு. தயாராகணும். இட்ஸ் இம்பார்ட்டண்ட். அது சீரியஸான விஷயம், ரொம்ப சீரியஸான விஷயம் அது. இல்லை கிருஷ்ணை அந்த இப்படி பேசணும் இந்த இடத்துல, பிரயாண காலே தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் அப்படிங்கிறார். இட்ஸ் ரொம்ப சீரியஸ். ஆனால் இப்போ நிறைய பேர் சீரியஸாக சீரியல் பார்க்குறாங்க. அது மோஸ்ட் டேஞ்சரஸ். இது தெரிஞ்சுக்கும். இப்போ சில பிரபுபா சொல்லுவார், டெய்லி ஹரிநாமத்தை சொல்லி ஆகணும், டெய்லி நாமா சொல்லணும், டெய்லி பாகவதம் படிக்கணும், பூஜைகள் பண்ணணும், வீட்டில் நைவேத்தியம் பண்ணணும், பிரசாதம் எடுக்கணும், பக்தரோட சங்கத்தில் இருக்கணும். இது மஸ்ட். இப்போ நான் என்னென்ன சொன்னனோ இது நான் சொல்கிறதில்ல, ரூப கோஸ்வாமி சொன்னார். எவ்ரிடே இது நடக்கணும், டெய்லி நடக்கணும். ரூப கோஸ்வாமி சொல்கிறார், இதில் நோ காம்ப்ரமைஸ், மஸ்ட். சாண்டிங், அசோசியேஷன், பாகவதம் படிக்கிறது இட்ஸ் மஸ்ட். இதில் நோ காம்ப்ரமைஸ். சிம்பிள் தான், இந்த 5 விஷயம் பண்ணி ஆகணும். ஆமாம், இது மாதிரி பண்ணவே நமக்கு மரணத்துக்கு ரெடி ஆகிடும். டெஃபினட்டாக அவங்க ரெடி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு சொல்லப்போனால் பயம் இருக்காது. மரணம் வந்தாலும் வெல்கம் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு பயம் வந்து, இது பாகவத்தில் பேசப்பட்டிருக்கு. பயம் வரும்போது அவங்க எப்படி இருப்பாங்க, இதெல்லாமே பாகவத்தில் இருக்குது, எல்லாமே இருக்குது. மரணம்ங்கிற சம்திங் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மீட் பண்ண போகிறோம்ல, எல்லாரும் பணம் சம்பாதிக்கிற பற்றி படிக்கிறாங்களே இப்போது. ஏன்னா சம்பாதிச்சாகணும். அது மாதிரி மரணங்கிற எல்லாரும் வரத்தான் போகுது. அந்த அறிவு வேணும், கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா பாகவத்திலே அது பேசப்பட்டிருக்கு, பகவத்கீதாவில் இருக்குது, மற்ற புராணங்களும் பேசப்பட்டிருக்கு. சம்திங் இம்பார்ட்டண்ட். அது அப்படியே விட முடியாது. ஏன் பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, இப்போ அந்த மரணத்தப்ப எத்தனையோ தேள் கொட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ இது செய்கிறப்ப தேள் கொட்டுறதை உணர மாட்டோமா, இல்லை அமைதியான முறையில் மரணம் ஏற்படுமா? ஏன் அமைதியாக நடக்கும், அந்த உணர்வு நமக்கு வராது, அந்த வலி இருக்காது. இது ஆச்சாரியர்கள் அதுக்கு எக்ஸாம்பிள்னு கொடுக்குறாங்க. ஒரு பூனை இருக்குது. பூனை வந்து தன் குட்டியை வந்து எலியும் வாயில் தான் பிடிக்கும். ஆனால் அந்த எலியும் பூனை குட்டிக்கும் ஃபீலிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இடம் ஒன்று தான், வாய் தான். பூனைக்குட்டி வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். அந்த அம்மா தூக்கிட்டு போகும்பொழுது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் எலிக்கு மரணமாக இருக்கும், முடிஞ்சது சாப்டர். ஆனால் இடம் ஒன்று தான். ஸோ பக்தி பண்ணுறவங்களுக்கு பூனைக்குட்டி ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. மரணம் வந்து மரணமே ஸ்மூத்தாக போகும் அவங்களுக்கு, அந்த அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. பக்தியாக பண்ணலிங்க எலி மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, பயமாக இருக்கும். நிறைய பார்ப்பாங்க. அதெல்லாம் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது. பாகவத்தில் 5th canto அதெல்லாம் பேசப்பட்டிருக்கு, 7வது ஸ்கந்தத்திலும் பேசப்பட்டிருக்கு. அதில் கருட புராணத்தில் இன்னும் டீட்டெயில்ஸ் ஜாஸ்தி இருக்குது. பட் இதுலேயே இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வேறு எதாவது சொல்லிட்டு இருந்தோம், வேறு ஏதாவது கேள்விகள்? பிரபு, பொருளுரையில் ஒரு இடத்துல தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாமே தானாகவே நிறைவேற்றப்படுகின்றது என்பதில் திட நம்பிக்கைன்றாங்க. அவங்களுக்கு என்ன பெரிய நோக்கம் இருக்க போகுது? அவங்களோட நோக்கம் என்னென்னா கிருஷ்ணா, தட்ஸ் இட். அதுதான் நோக்கம். அதுவும் நடக்கும்.
சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஏதாவது வேறு தேவை இருந்தால் அதுவும் நடக்கும். இது உண்மை. ஒரு பியூர் டிவோட்டட் டிசைர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். அது கிருஷ்ணர் பார்த்துக்குவார். இன்ஃபேக்ட் அது கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார், ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா, தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமியம். ரொம்ப ஃபேமஸ். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பீஷ்மர் கடைசியில் இந்த ஸ்லோகா சொல்லுவார், உனக்கு என்ன தேவையோ நான் தருவேங்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம யார்ட்டையும் சொல்ல முடியாது. உனக்கு என்ன வேணுமோ நான் தருவேன் நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. பெட்ரோல் கூட அவங்க பையனை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுமோ சொல்ல நான் தருவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. யார்ட்டும் சொல்ல முடியாது. கிருஷ்ணா தான் சொல்ல முடியும். அவர் சொல்கிறார், உனக்கு என்ன தேவை நான் தருவேன். எஸ், அவரால் முடியும். ஒரு டிவோட்டிக்கு என்னென்ன தேவை எல்லாமே கிடைச்சிடும், எல்லாமே கிடைக்கும். அவங்க இந்த பௌதிக உலகத்தில் எதுவும் செய்ய வேணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது, பக்தியை தவிர்த்து. ஆக்சுவலி அது ஒன்று பண்ணால் போதும், மற்ற எல்லாம் கிடைக்கும். அதுக்கு தான் பாகவத்தில் துருவ மகாராஜ் சரித்திரம் படிக்கும்போது தெரியும், அவருக்கு எல்லாமே கிடைச்சது. அவர் வேண்டாம் வேண்டாம்னா கிடைக்கிது. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, பக்தனுக்கு தான் எல்லாமே கிடைக்கும், யாருக்கும் கிடைக்காது. அதனால தான் கிருஷ்ணா கடைசியில் மத் பக்தா, என் பக்தன் ஆகிடுங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார் என் பக்தன் ஆகுங்கிறார். ஏன்னா எல்லாமே கிடைக்கும். பக்தன் ஆகிட்டா எல்லாம் கிடைச்சிடும். இல்லைன்னா கிடைக்காது, கிடைக்காது அவங்களுக்கு. பக்தன் ஆகாமல் எந்த பொருள் கிடைச்சாலும் அது அவங்களுக்கு பிரஷ்டம் கொடுக்கும். பக்தன் இல்லை, ஆனால் பணம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் கஷ்டப்படுவான். பக்தன் ஆகிட்டானா அதே பொருள் இன்பம் கொடுக்கும். கிருஷ்ணர்னு அது கஷ்டம் கொடுக்கும், அதே பொருள் கஷ்டம் கொடுக்கும். ஸோ பக்தனாகிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இல்லை கிருஷ்ணா கடைசியில் சொல்ல மாட்டார், மன்மனா பவ மத் பக்தோ சொல்கிறார், மத் பக்தாங்கிறார். ஆமாம், நம்பிக்கைன்றது சாஸ்திரங்கள் புரிஞ்சு தான் அது நம்ம வளர்த்துக்க முடியுங்களா பிரபு? நம்பிக்கை யாரும் சொல்கிறது மூலியமாக வந்துருங்களா பிரபு? நம்பிக்கைங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வரும். நம்பிக்கைங்கிறது மாறலாம் கூட. தேர்ட் பர்சன் அப்படி நம்பிக்கை சொல்கிறதுனால உண்டாக்கிட முடியாதுல்ல பிரபு? ஃபெய்த்துங்கிறது இட்ஸ் டிஃபிகல்ட் டாபிக். டக்குன்னு எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஃபெய்த் வரும். ப்ராக்டிஸ் பண்ணும். நீ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தியாகிட்டே போகும். இது கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், 9th chapter வரும். செய்ய செய்யத்தான் நம்பிக்கை வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு எப்படி நீங்கள் என்ன கேட்குறீங்க வைங்க, நான் சொல்கிறேன் ஓகே நேராக போங்க, இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கும், இப்போ ரைட் எடுங்க, மெயின் ரோடு வரும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு தியரி தான். நீங்கள் நான் சொல்கிறபடியே போகும்பொழுது ஒரு ஸ்கூல் வருது, மெயின் ரோடு வருதுன்னு அப்போ நம்பிக்கை வரும். ஓ, இவர் சொல்கிற மாதிரி இந்த லேண்ட்மார்க்கெல்லாம் வருது. நீங்கள் செய்ய செய்யத்தான் இவர் சொன்னது கரெக்டுன்னு நம்பிக்கை வரும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் ஃபெய்த்து ஜாஸ்தி ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணணும் வராது. அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வேறு ஸ்லோகா சம்பந்தப்பட்ட கொஷின்ஸ் வேறு? ओके, ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, शिल प्रभुपाद की जय, गौ प्रेमानंद। हरे कृष्णा, हरे कृष्णा, हरे कृष्णा. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம்.